நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட்ல அடுத்து நெக்ஸ்ட் ஈவென்ட் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபார்ம் ஈவென்ட்ஸ். சோ இதுக்கு முன்னாடி ரெண்டு ஈவென்ட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்போம். மவுஸ் ஈவென்ட், கீபோர்ட் ஈவென்ட். அதை யாரும் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் இருக்கும், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இந்த ஃபார்ம் ஈவென்ட்ஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப இங்க காமிக்கக்கூடிய இந்த அவுட்புட் ஸ்கிரீனை தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போறோம். சோ இப்ப நான் சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா இங்க சம் வேலிடேஷன்ஸ் அக்கர் ஆயிருந்திருக்கும். சோ இதெல்லாம் எப்படி இந்த ஈவென்ட்ஸ் ஃபார்ம் ஈவென்ட்ஸ் வச்சு பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ எப்பயும் போல நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்குவோம். நான் இங்க வந்து form_event_new.html ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். சோ எப்பயும் போல நம்ம html5 அப்படிங்கிற அந்த டேக்ல போட்டுட்டு இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்ம் ஈவென்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நாம இத எப்படி ரன் பண்ணுவோம் அப்படிங்கறது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா சாரி ஜஸ்ட் a minute. இதுல ரைட் கிளிக் பண்ணி ஓபன் வித் ஃபைல் சர்வர் கொடுத்தீங்க, ஓபன் வித் லைவ் சர்வர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க பக்கத்துல பிரவுசர்ல ரன் ஆயிரும். நாம இத செட் பண்ணிக்கலாம். ஸ்கிரீனை செட் பண்ணிக்குவோம். ஓகே. சோ எப்பயும் போல ஒரு ஹெட்டிங் டேக், அந்த ஹெட்டிங் டேக்ல நம்ம சேனலோட நேம் அண்ட் தென் ஒரு HR டேக், அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஹெட்டிங் டேக், அதுல ஃபார்ம் ஈவென்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே ஓகே. சோ அப்ப இதுக்கு நான் இங்க இன்லைன் CSS எழுத போறேன். சாரி, இன்லைன் இல்ல, இன்டர்னல் CSS எழுத போறேன். ஸோ விச் மீன்ஸ் நான் ஸ்டைல் டேக்ல எழுதிக்கலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டைல் டேக்ல நான் இப்போ ஃபர்ஸ்ட் பாடி டேக்குக்கு மட்டும் நான் CSS ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாடியோட பேக்ரவுண்ட் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஹேஷ் ஒரு கலர் வச்சுக்குவோம், 0C28. ஸோ இது அதனுடைய பேக்ரவுண்ட் கலர். இதுல ஃபாண்டோட ஃபேமிலி வந்து நம்ம எப்பயும் போல செட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாண்டோட ஃபேமிலி செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டெக்ஸ்டோட அலைன்மெண்ட் வந்து சென்டர்ல வச்சுக்குவோம். பாடியோட பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல் செட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ அங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதுக்கடுத்து நான் ஹெட்டிங் டேக்குக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கலர் செட் பண்ண போறேன். அந்த கலர் வந்து F4. ஓகே. ஸோ அப்போ இப்போ நான் அப்ளை பண்ண வரைக்கும் நான் என்னோட ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு ஃபார்ம் டேக் கிரியேட் பண்ண போறேன். ஸோ நம்ம எந்த ஒரு ஃபார்ம் இன்புட்ஸை வந்து வாங்கி அதை சப்மிட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் டேப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இங்கே ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ண போறேன். அந்த ஃபார்முக்கு நான் இங்கே வந்து ஃபார்ம் ஆக்ஷன்லாம் யூஸ் பண்ணலை, ஏன்னா நான் இது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த ஃபார்ம் டீடைல்ஸ் எல்லாத்தையும் வேலிடேட் பண்ண போறேன். ஸோ இங்கே ஒரு ஐடி மட்டும் வச்சுக்கிறேன். நான் ஐடி நேம் வந்து r_form வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இந்த ஃபார்ம்ல வந்து நான் நோ வேலிடேட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன். இது இந்த ப்ராப்பர்ட்டியோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ப்ரௌசரோட டிஃபால்ட் வேலிடேஷன் ஆஃப் பண்றதுக்காக. ஏன்னா நம்ம கஸ்டம் JS வேலிடேஷன் போட போறோம். ஸோ ப்ரௌசரோட டிஃபால்ட் வேலிடேஷன் ஆஃப் பண்றதுக்காக இது போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து நான் ஒரு லேபிள் டேக் யூஸ் பண்றேன். அந்த லேபிள் டேக்ல நேம் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இங்கே நேம்னு உங்களுக்கு ஒன்று வந்திருக்கும், தெரியுதா? டிஸ்பிளே ஆகுதா? ஓகே, டிசைன்லாம் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க, ஒன்னொன்னா நம்ம போவோம். ஸோ இதுல அந்த ரெக்கைடு ஃபீல்டுக்கு ஒரு ஸ்டார் சேர்ப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு நான் ஒரு ஸ்பேன் டேக் போட்டுக்கிறேன். ஸ்பேன் டேக் போட்டு ஸ்டார் அப்படின்னு சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நான் ஒரு இன்புட் டேக், இன்புட் என்ன இன்புட் அப்படின்னா இன்புட்டோட டைப் வந்து டெக்ஸ்ட். ஸோ அதை வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஐடி வந்து நான் நேம் அப்படின்னு வச்சுக்குவோம். அண்ட் தென் இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்னா அதுல டிஃபால்ட்டா என்ன டெக்ஸ்ட் தெரியணும் அப்படிங்கிறது என்டர் யுவர் நேம் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
அதுக்கப்புறம் இதுல எரர் மெசேஜ் டிஸ்ப்ளே பண்றதுக்காக ஒரு div tag கிரியேட் பண்றேன். பர்டிகுலரா இந்த இதுக்குரியது எரர். ஸோ இதுல அந்த எரருக்கு நான் ஐடி வச்சுக்கிறேன். ஐடி வந்து நேம் அண்டர்ஸ்கோர் ERRன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுல ஆட்டோமேட்டிக்கா எரர் மெசேஜ் இங்க கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த எலமெண்ட்டுக்குள்ள இந்த டிவுக்குள்ள டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம இதை கிரியேட் பண்றோம். ஓகே, இதே மாதிரி அடுத்து இன்னொரு லேபிள், அந்த லேபிளுக்கு நேம் வந்து இமெயில். இதுக்கும் நான் வந்து மேண்டேட்டரி சிம்பிளுக்கு ஸ்டாரை மென்ஷன் பண்றேன். ஸோ இதுல இன்புட் டைப் வந்து இமெயில் டைப்பு. ஸோ தென் ஐடி வந்து இமெயில்னு வச்சுக்குவோம். இதுல பிளேஸ் ஹோல்டர், இதுக்கு பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் யுவர் இமெயில்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் இந்த இமெயில்ல ஏதாவது எரர்னா அதை டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஒரு div tag. அந்த divக்கு நான் ஐடி என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒன்னதுல நேம் அண்டர்ஸ்கோர் ERR வச்சோம், இதுல இமெயில் அண்டர்ஸ்கோர் ERR வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து லேபிள், இது என்ன லேபிள்னா பாஸ்வேர்டு, பாஸ்வேர்ட் லேபிள் வச்சுக்கிறோம். இதுக்கும் மேண்டேட்டரி சிம்பிள்ங்கிறதுனால ஸ்பேன்ல போயிட்டு ஸ்டார் கொடுத்துக்கிறோம். அண்ட் தென் இன்புட் டைப் வந்து இன்புட் டைப் வந்து பாஸ்வேர்டு. நம்ம ஓகே, இதுக்கு நான் பாஸ்வேர்டு ஐடி வந்து பாஸ்வேர்ட்னு வச்சுக்குவோம். ஓகே, பிளேஸ் ஹோல்டர் வந்து enter your password அப்படின்னு வச்சுக்கலாம். இதுல பாஸ்வேர்டோட எரர் டிஸ்ப்ளே பண்றதுக்கு ஓகே, இதுல அந்த இதுக்கு ஒரு ஐடி என்ன வச்சுக்குவோம் அப்படின்னா பாஸ்வேர்ட் அண்டர்ஸ்கோர் ஸ்ட்ரென்த்னு வச்சுக்குவோம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து அகைன் ஒரு லேபிள். இது என்னது அப்படின்னா கண்ட்ரி சூஸ் பண்றதுக்காக கண்ட்ரின்னு வச்சுக்குவோம். இதுக்கு ஒரு ஸ்பேன் டேக் போட்டு அதுல மேண்டேட்டரி சிம்பிளுக்கு இந்த ஸ்டாரை வச்சுக்குவோம். இப்போ இந்த கண்ட்ரி வந்து டிராப் டவுன் லிஸ்ட். ஸோ அதுக்காக டிராப் டவுன்னா இங்க செலக்ட் அப்படிங்கிற டேக் லைக் பண்ணுவோம். ஸோ இதனுடைய ஐடியை வந்து நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா கண்ட்ரி அண்டர்ஸ்கோர் ஐடி கண்ட்ரின்னு வச்சுக்குவோம். இதுல வரக்கூடிய வேல்யூஸ் என்ன இருக்க போகுதுங்கிறத கொடுத்துருவோம். ஆப்ஷன் வேல்யூல வந்து இந்தியா, இங்க டிஸ்பிளே ஆகுற வேல்யூவும் இந்தியா. ஸோ அண்ட் தென் USA, UK, and then Italy, yeah. ஸோ இப்போ இங்கிட்டு ரைட் சைடில் பாருங்க, நமக்கு தேவையான ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஃபார்மை இந்த எரர் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த செலக்ட் பாக்ஸுக்கான எரரை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு டிவ், அந்த டிவ்வுக்கு நான் என்ன ஐடி கொடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த டிவுக்கு ஒரு ஐடி என்னதுன்னா country underscore error. சரியா? ஸோ இதுக்கு அடுத்து இந்த ஃபார்மை சப்மிட் பண்றதுக்கு ஒரு பட்டன், அந்த பட்டனோடைய டைப் வந்து சப்மிட்னு வச்சுக்கலாம். பட்டன் டைப் சப்மிட், அதுல எழுதுற வேல்யூவும் டிஸ்பிளே ஆகக்கூடிய வேல்யூவும் சப்மிட்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட ஃபார்ம் எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்பிளே பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கான அட்ராக்டிவ் லுக் அண்ட் ஃபீலை மாற்றுவோம். ஸோ இந்த லுக் அண்ட் ஃபீல் மாற்றுறதுக்கு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் எழுதுவோம். இப்போ இங்கே ஃபார்ம் டேகுக்கு நம்ம எழுதுவோம். ஃபார்ம் டேகுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா
ஃபார்மோட ஒரு பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணிக்குவோம். பேக்ரவுண்ட் வந்து as ஓகே. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இதோட டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட்னு வச்சுக்குவோம். ஓகே. ஸோ டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட். இப்போ இதுக்கு ஒரு பேடிங் கொடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 30 பிக்சல் அண்ட் தென் 50 பிக்சல் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அங்கே டிஃப்ரென்ஸ் நடக்கிறது தெரியும், நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ரவுண்டட் கார்னர் வேணும் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். அந்த பார்டர் ரேடியஸ் வந்து ஒரு 10 பிக்சல். இப்போ பாருங்க ரவுண்டட் கார்னர் தெரியும். ஓகே, இந்த ரவுண்டட் கார்னர் தெரியுதா? ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல். இதுக்கு ஒரு பாக்ஸ் ஷேடோ விழுகிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டி எழுதுறேன். 2 பிக்சல் அண்ட் தென் 10 பிக்சல். அதனுடைய RGBA வந்து என்னன்னு செட் பண்ண போகிறோம் அப்படின்னா 0 0 0 தென் 0.4 செட் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஒரு பேக் ஷேடோ மாதிரி விழுவோம். இந்த இடத்துல தெரியுதா டிஃப்ரென்ஸு? சரி. ஸோ அடுத்து வந்து இதனுடைய வித்து மொத்தமாக இந்த ஃபார்மோடைய வித்து எவ்வளோ செட்டிங்கன்னா 300 பிக்சல் செட் பண்ணிக்குவோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு நீட்டாக தெரியுதா? இப்போ இதனுடைய டிஸ்பிளே வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கொடுத்தோமோ இன்லைன் பிளாக்காக இருக்கட்டும். ஸோ எதுக்காக என்னென்ன லைன் கொடுத்துருக்கோங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இப்போ ஃபார்மை டிசைன் பண்ணிவிட்டு அது ஒரு கார்டு மாதிரி டிசைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இவ்வளோ இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் இன்புட் டேகு, செலக்ட் டேக் யூஸ் பண்ணியிருக்கோம், பட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம், பட்டன் எலமெண்ட் யூஸ் பண்ணி இந்த எல்லா எலமெண்ட்டுக்கும் சேம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகிறதுக்காக இப்படி கமா யூஸ் பண்ணி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து மார்ஜின் வந்து ஒரு 8 பிக்சல் அண்ட் தென் 0. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்க? அடுத்து அதுக்கு ஒரு பேடிங் கொடுக்குறோன்னா கொடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 12 பிக்சல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ தெரியுதா டிஃப்ரென்ஸு? ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுதா? இப்போ இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் செட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து 18 பிக்சல் வச்சுக்குவோம். 18 பிக்சல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபாண்ட் சைஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய வித்து செட் பண்ணிக்கலாம். வித்து வந்து 100% கொடுத்துருவோம். அப்போனா தான் இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக செட் ஆகி ஃபிட் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ இதனுடைய வித்து ஒரு 100%. இதனுடைய பார்டர் ரேடியஸ், அதாவது அந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்டர் ரேடியஸ் ஒரு 5 பிக்சல் கொடுத்துக்கலாம். மைன்யூட்டாக தெரியும். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல் அண்ட் தென் பார்டர் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் 1 பிக்சல் சாலிட் சிசி. ஓகே. ஸோ அப்போ இதனுடைய பார்டர் வந்து நீட்டாக டிஸ்பிளே ஆகிருக்கும். அதுக்கப்புறம் இதனுடைய டிஸ்பிளே வந்து ஒரு பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஓகே, இப்போ பாருங்கள் நீட்டான ஒரு லுக் அண்ட் ஃபீல் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதுக்கடுத்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இப்போ பட்டன் எலமெண்ட்டில் நான் இன்னொன்று சேஞ்சஸ் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட்டனுக்கு பேக்ரவுண்ட் செட் பண்ணுறதுல அதனுடைய கலர் வந்து நான் ஒரு கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு கலர் கொடுத்துட்டு அதனுடைய டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக இருக்கணும்னு கொடுத்துக்குவோம். ஓகே. ஸோ இப்போ கர்சர் வந்து மூவ் பண்ணோம்னா அது பாயிண்டர் கர்சராக மாறுறதுக்காக கர்சர் வந்து பாயிண்டராக போட்டுக்கலாம். இந்த இப்போ ஹேண்ட் சிம்பிள் வந்துடும். ஸோ அதுக்காக ஓகே. அண்ட் தென் பார்டர் வந்து தேவையில்லை இருக்கு. ஸோ அதனால் பார்டர் நன் கொடுத்துக்குவோம். பட்டனுக்கு தேவையில்லை பார்டரு. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய மார்ஜின் டாப்ல இருந்து கொஞ்சம் இறங்கி வர்றதுக்காக 12 பிக்சல் கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது இந்த எலமெண்ட்ஸுக்கும் இந்த இதுக்கும் இடையில கேப் இருக்குங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 17 கூட கொடுத்துக்கலாம். நல்லாவே கொடுக்கலாம். ஏன்னா அப்படின்னா தான் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பட்டன் ஹவர் எஃபெக்ட் எழுதிக்கலாம். மவுஸ் ஓவர் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டனுக்கு ஓவர் எஃபெக்ட் எழுதலாம். மீன்ஸ் மவுஸ் ஓவர் பண்ணால் என்ன கலர் மாறணும் அப்படிங்கிறது. பேக்ரவுண்ட் வந்து ஓகே. இங்க பாத்தீங்களா இப்ப மாறுதா? மவுஸ் ஓவர் பண்ணா வேற கலர் இருக்கும், மவுஸ் ஓவர் பண்ணலன்னா வேற கலர் இருக்கும். இதுக்காக தான் இந்த பர்பஸ். ஓகே.
ஸோ அப்போ இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த லேபிள் எல்லாமே போல்டா தெரியறதுக்காக லேபிள் டேகுக்கு மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபாண்ட்டோடைய சைஸ் வந்து ஒரு 18 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபாண்ட்டோடைய வெயிட் வந்து போல்டு கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க நல்லா பிரைட்டா இப்போ தெரியும். ஸோ இதுக்காக தான் அதை மென்ஷன் பண்ண சொல்றோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ இங்கே எல்லாமே வந்து நம்ம எரர். ஓகே, இது அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட் எழுத ட்ரை பண்ணுவோம். இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நான் ஸ்கிரிப்ட் எழுத போறேன். ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணி எழுத போறேன். ஸ்கிரிப்ட் டேகுக்குள்ள நான் முதல்ல இந்த HTML டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையும் டாம் எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண போறேன். ஸோ அதுக்கான லைனை தான் நான் இப்போ எழுத போறேன். ஸோ அது என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க. கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள், கான்ஸ்ட்ல ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்குவோம். அந்த ஃபார்ம் எந்த ஃபார்ம்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. எந்த ஃபார்ம் ஆக்சுவலா அப்படின்னா நம்ம இங்க என்ன நேம் வச்சிருக்கோம் ஃபார்முக்கு, ஃபார்ம் டேகுக்கு ஒரு ஐடி வச்சிருந்திருப்போம், r_form வச்சிருக்கோம். ஸோ நம்ம இங்க அந்த ஐடியை வச்சு இந்த ஃபார்மை நம்ம கெட் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய நேம். ஸோ கான்ஸ்ட் நேம் which is equal to document dot get element by id dot get element by id of name அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கான்ஸ்ட் வேரியபிள் கிரியேட் பண்ணி இமெயில், அதுக்குள்ள இமெயில், அதாவது இப்ப நேம் எலமெண்ட்டை நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நேம் அப்படிங்கிற ஐடியை வச்சு நம்ம கெட் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இமெயில் எலமெண்ட்டை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படிங்கிறதுல என்ன இந்த இமெயில் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன ஐடி வச்சிருக்கோம் அப்படின்னா இமெயில் அப்படிங்கிற ஐடி வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பாஸ்வேர்டு, அதே மாதிரி பாஸ்வேர்டு எலமெண்ட்டை கெட் பண்றதுக்காக இங்க நான் பாஸ்வேர்டுனே வச்சுக்கிறேன் வேரியபிள். ஸோ என்ன எலமெண்ட் ஐடி அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆஃப் பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ அப்போ பாஸ்வேர்டு எலமெண்ட் வாங்கிட்டோம். அடுத்து கண்ட்ரி அப்படிங்கிற எலமெண்ட் வாங்கணும். ஸோ கான்ஸ்ட் அப்படிங்கிறதுல ஒரு வேரியபிள் கண்ட்ரி அப்படின்ற வேரியபிள் நேம், என்ன எலமெண்ட் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, சாரி கெட் எலமெண்ட் பை ஐடி, என்ன ஐடி கண்ட்ரி அப்படிங்கிறது ஐடி. ஓகே, இது எல்லாமே நம்ம இங்க மேல வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதாவது பாத்தீங்களா இந்த எலமெண்ட்டுக்கு என்ன ஐடி வச்சிருக்கோம், பாஸ்வேர்டுக்கு நம்ம என்ன ஐடி வச்சிருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம கெட் பண்ணிட்டோம். அடுத்து எரரை டிஸ்பிளே பண்றதுக்காகன்னு வச்சிருந்தோம். ஸோ அப்போ அதுக்குரியதையும் நம்ம டிஸ்பிளே வாங்கிடணும். ஸோ எப்படி அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி நேம் அண்டர்ஸ்கோர் எரர் இப்படிதான் வச்சிருந்தோம் நம்ம. ஸோ இதையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் கெட் பண்ணிடுறோம். அப்போனா தான் அதுல நேம் எரரை நம்மளால டிஸ்பிளே பண்ண முடியும். கெட் எலமெண்ட் பை ஐடி, நேம் எரர் வந்து நேம் ERRன்ற ஐடியை வச்சு நம்ம பண்ணியிருந்தோம். அதுக்கடுத்து கான்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இமெயில் அண்டர்ஸ்கோர் எரர் which is equal to document dot get element by id of email underscore err. Okay, next const email மாதிரி இன்னொன்று என்ன இருக்குன்னா country error இருக்கும். ஆமா country error இருக்கும், which is equal to document dot get element by id of country underscore error. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு எரர் இருக்கும். பாஸ்வேர்டுக்கு நம்ம என்ன வச்சிருந்திருப்போம் அப்படின்னா பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்னே வச்சிருப்போம் நம்ம. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ கான்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் நேம் வந்து password underscore strength which is equal to document dot get element by id of password underscore strength. okay okay so இப்போ எல்லாமே நம்ம கெட் பண்ணிட்டோம்.
இப்போ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேலிடேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ண போறோம், ஈவென்ட் லிஸ்டனர் கிரியேட் பண்ண போறோம். ஸோ நேம் டாட் add event listener of blur event நம்ம முத போட போறோம். இது வந்து ஃபார்ம் ஈவென்ட்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஈவென்ட் blur event. இந்த blur event அக்கர் ஆகும்போது என்ன ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படின்னா validate name underscore validate அப்படின்னு வச்சுக்கோங்க. புரியுது என்ன சொல்றேன்னு? ஸோ ஈவென்ட் லிஸ்டனர் ஆட் பண்ணிருக்கோம். என்ன ஈவென்ட் அக்கர் ஆகும் போது blur event அக்கர் ஆகும்போது நேம் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை நான் இப்போ கிரியேட் பண்றேன். நேம் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அப்படின்னு ஃபங்க்ஷன் நேமு. ஓகே, ஃபங்க்ஷனுடைய ஸ்டார்ட் பண்ணிட்டு ஃபங்க்ஷன்ல இஃப் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நேம்ங்கிறதுல தான் நம்ம இன்புட் வாங்குறோம். ஸோ அந்த நேம் டாட் வேல்யூ அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ல டாட் ட்ரிம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஏதாவது லீடிங் ஸ்பேசஸ் ஏதாவது விட்டுருச்சுனாங்கன்னா அந்த ஸ்பேசஸையும் சேர்த்து அவாய்ட் பண்ணிட்டு எடுத்துக்கும். அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு எம்டியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன எரர் டிஸ்பிளே ஆகணும், எரர் வந்து நேம் அண்டர்ஸ்கோர் எரர்ல அதனுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட். அப்ப டெக்ஸ்ட் கண்டென்ட்ல fill your name அப்படின்னு போட்டுரும். ஓகேவா? போட்டுட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ். எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போறது கிடையாது, ரிட்டர்ன் ஃபால்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா அந்த நேம் அண்டர்ஸ்கோர் எரருடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்ல வந்து எம்டியா இருக்கணும். எம்டியா இருந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னா ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இங்க நான் சப்மிட் கொடுக்குறேன். ஜஸ்ட் a minute. சாரி, இது சப்மிட்ல எழுதல. நம்ம இப்போ இங்க எதுவுமே கொடுக்காம நான் வந்து வெளியில போனேன் அப்படின்னா எனக்கு ஓகே. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் நேமை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது ஃபங்க்ஷனோட நேமை மட்டும் கொடுத்தா போதும், ஃபங்க்ஷன் பேராமீட்டர் தேவையில்ல ஃபங்க்ஷன் கால் பண்ண முடியுங்க. ஸோ அப்போ இப்போ பாருங்க, இதில் வந்துட்டு நான் தெரியுதா உங்களுக்கு, ஃபோக்கஸ் வந்து லாஸ்ட் ஆகும்போது எனக்கு வந்து இங்கே நமக்குள்ள எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ஃபோக்கஸ் லாஸ்ட்டுக்கு பேர் தான் என்னதுன்னா இந்த blur event அப்படின்னு சொல்லி அர்த்தம். blur அப்படின்னு எப்போ அதனுடைய ஃபோக்கஸ் ஒரு எலமெண்ட்ல இருந்து மிஸ் ஆகுதோ அப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் blur event அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? இது ஒன் ஆஃப் தி ஃபார்ம் ஈவெண்ட். ஸோ இப்போ இதுல வந்து நான் நேம் கரெக்டாக கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆகும்னா டக்குன்னு எனக்கு அந்த எரர் கிளியர் ஆயிடும். இப்போ இங்க பாருங்களேன், எரர் மெசேஜ் எங்க இருக்குன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, பிகாஸ் எல்லாமே ஒரே கலர்ல இருக்கு. ஸோ அப்போ எரர் மெசேஜை நான் தனியா ஒரு கலர்ல கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கிளாஸ் எழுதுங்க, டாட் எரர்னு வச்சுக்குவோம். அந்த எரருடைய கலர் வந்து ரெட்னு வச்சுக்கலாம். அதனுடைய ஃபாண்டோடைய சைஸ் கூட வச்சுக்கலாம், நம்ம 14 பிக்சல்னு வச்சுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அது ஒரு மார்ஜின் பாட்டம்ல அதுக்கு ஒரு 5 பிக்சல். இதெல்லாம் நம்மளுடைய செட்டிங்ஸ் தான்.
ஸோ இப்போ இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் உங்களுக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நேம் எரர் டிஸ்பிளே ஆகிற இடத்துல நான் யூஸ் பண்ணேன்னா இங்கே நம்ம கிளாஸ்ன்னு போட்டு நேம் அண்டர்ஸ்கோர் ERR. ஸோ இப்போ பாருங்க, சாரி நேம் அண்டர்ஸ்கோர் ERR கிடையாது, கிளாஸ் என்னதுன்னா டாட் ERR. ஓகே, இப்போ பாருங்க, சாரி கிளாஸ்ல டாட் வச்சுட்டேன், அங்கதான் டாட் வைக்கணும், இங்க வைக்க கூடாது. ஸோ இப்போ இங்க பாருங்க உங்களுக்கு தனியா தெரியுதா? ஸோ அப்போ எரர் மெசேஜ் என்னங்கிறத அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் இப்போ இங்க எனக்குள்ள நீங்க எந்த எல்லாத்துலயுமே நீங்க இந்த கிளாஸை மட்டும் யூஸ் பண்ணா போதும், அந்த எரர் டிஸ்பிளே ஆகக்கூடிய இடத்துல இந்த கிளாஸை மட்டும் யூஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நீட்டா அது டிஸ்பிளே ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன், இப்போ அடுத்து ஒரு ஈவெண்ட் ஆட் பண்ண போறேன். இப்போ இதே மாதிரி என்னோட எல்லா ஈவெண்ட்டையும் நான் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஈவெண்ட்டை ஆட் பண்ணோம். அடுத்து இமெயிலுக்கு ஒரு ஈவெண்ட் லிசனர், ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப், இங்க நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படின்னா இன்புட் அப்படிங்கிற ஈவெண்ட் யூஸ் பண்றேன். இன்புட் கமா இல்ல, இங்க இன்புட் வேண்டாம், இங்க வந்து நம்ம சேஞ்ச் வச்சுக்கலாம். சேஞ்ச் ஈவெண்ட்டை பார்க்கலாம். சேஞ்ச் ஈவெண்ட்ல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இமெயில் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஓகே, சேஞ்சுன்ற ஈவெண்ட் அக்கர் ஆகும் போது அப்ப நான் இந்த இடத்துல ஃபங்க்ஷன்ல இமெயில் அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனு, ஓகே, இந்த ஃபங்க்ஷன்ல இங்க இமெயிலுக்கு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷனை வச்சுதான் நம்ம எவாலுவேட் பண்ணோம். ஏன்னா இமெயில் அட்டு சிம்பிள் இருக்கும், அட்டு சிம்பிளுக்கு அடுத்து டொமைன் நேம் இருக்கும், அட்டு சிம்பிளுக்கு முன்னாடி தான் மெயில் ஐடி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டா ப்ராப்பரா கொடுக்கணும். ஸோ அதுக்கு செக் பண்றதுக்காக நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். பேட்டர்ன் ஒன்று செட் பண்ணிக்கிறேன், பேட்டர்ன் வேரியபிள். அந்த பேட்டர்ன் என்னன்னு செட் பண்றேன் அப்படின்னா ஸ்லாஷ் கேப் சிம்பிள், அப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள கேப் சிம்பிள். ஸோ இது ஒவ்வொன்றுக்கு நான் என்னென்னு விளக்கம் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லாஷ் கேப் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை எங்க ஸ்டார்ட் பண்றோம், இதுதான் ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு கேப் சிம்பிள் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பாத்தீங்களா. இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இந்த கேப் சிம்பிள் என்னவா ஆக்ட் ஆகும் அப்படின்னா இட் வில் ஆக்ட் அஸ் a நாட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஸ்கொயர் பிராக்கெட் கேரக்டர் செட்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள அந்த கேப் சிம்பிள் வந்து நாட்டா செயல்படும். இங்க ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஸ்பேஸை தவிர மற்றதை செக் பண்ணும். ஸோ விட் மீன்ஸ் ஸ்பேஸை அவாய்ட் பண்ணும், நாட் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த பிளஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா ஒன் ஆர் மோர் அக்கரன்ஸ், மோர் தேன் ஒன் ஸ்பேசஸ் விட்டுருந்தாங்கன்னா அது அந்த ஒன் ஆர் மோர் அக்கரன்சஸை செக் பண்றதுக்காக. அடுத்து அட் சிம்பிள் கண்டிப்பா இருக்கணும், அட் சிம்பிள் இருக்கணும் எல்லா இமெயிலையும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக. அதுக்கு அடுத்து அகைன் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கேப் சிம்பிள் ஸ்பேஸ். சரியா, அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன் ஆர் மோர் கேரக்டர்ஸ் ஸ்பேஸ் இல்லாம கொடுத்துருக்காங்களா முன்னாடியும் பின்னாடியும் நான் செக் பண்றேன். ஸோ அட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல அப்படி இருக்கான்னு பாக்குறேன், அட்டுக்கு பின்னாடி இருக்கிறதுலயும். ஸோ பின்னாடி அட்டுக்கு பின்னாடிங்கிறது வருது டொமைன் நேம் எல்லாமே. சரியா, ஸோ இதுல அடுத்தது வந்து ஸ்லாஷ் போட்டு டாட். இது வந்து அந்த டாட்டை ரெப்ரசென்ட் பண்றது. டாட் கரெக்டா எங்க வச்சிருக்காங்களா அப்படிங்கறத டொமைன் எக்ஸ்டென்ஷனை செக் பண்றது. ஜிமெயில்னு வச்சுட்டாங்க, .com அப்படின்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டாட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக செக் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் அகைன் ஒரு ஸ்கொயர் பிராக்கெட், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்மால் லெட்டர் ஏ, ஸ்மால் லெட்டர் இசட், ஸ்மால் லெட்டர்ல நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது லோயர் கேஸ் லெட்டர்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்ணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அடுத்து செட் பிராக்கெட் போட்டு அந்த செட் பிராக்கெட்டுக்குள்ள 2,3 போட்டோம் அப்படின்னா இதனுடைய அர்த்தம் என்னன்னா அந்த டொமைனுக்கு அடுத்து வரக்கூடிய எக்ஸ்டென்ஷன் வந்து 2 லெட்டர் இருக்கணும், இல்லாட்டினா 3 லெட்டர் இருக்கணும், அதை தாண்டி இருக்கக்கூடாது அப்படிங்கறத அந்த 2,3 மீனிங். ஸோ லாஸ்டா வந்து ஃபைனலா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டாலர் சிம்பிள் போட்டிருப்பாங்க, போட்டு ஸ்லாஷை முடிச்சிருப்பாங்க. இது டாலர் ரெப்ரசன்ஸ் எண்ட் ஆஃப் தி ஸ்ட்ரிங். சாரி, இந்த டாலர் ஸ்லாஷ். ஓகே,
ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதுதான் பேட்டர்ன் மேட்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இமெயிலோடைய பேட்டர்னை செக் பண்றதுக்கான ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இதுதான். ஓகேவா? கொடுத்துட்டு செமிகோலன். ஸோ இப்போ நீங்க நார்மலா இஃப் கண்டிஷன்ல நாட் இமெயில் டாட் வேல்யூ டாட் மேட்ச் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த மேட்ச் ஃபங்க்ஷன்ல இந்த பேட்டர்னை பேராமீட்டரா கொடுக்குறோம். நம்ம வச்சிருக்கக்கூடிய ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேட்டர்னை பேராமீட்டரா கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதுல இமெயில் எரர், சப்போஸ் இது கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இமெயில் எரர்ல டெக்ஸ்ட் கண்டென்ட் என்னது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு என்டர் டபுள் கோட்ஸ்ல கொடுக்கணும். என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுக்கணும். என்டர் வேலிட் இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்க ரிட்டர்ன் ஃபால்ஸ், அந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஃபால்ஸ், ஃபால்ஸ்ங்கிற வேல்யூ ரிட்டர்னா போகணும். சப்போஸ் இது கரெக்டா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இமெயில் எரர்ல வந்து அதனுடைய டெக்ஸ்ட் கண்டென்ட்டை வந்து எம்டி ஆக்கிட்டு ஃபைனலா ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் ட்ரூ வேல்யூ ஏதோ ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இப்போ இது சேஞ்சில் நம்ம எழுதியிருக்கோம். இந்த இடத்துல நான் ஏதோ ஒரு வேல்யூ இப்படி கொடுத்துட்டு சேஞ்ச் பண்றேன். பாத்தீங்களா உங்களுக்கு டிஸ்பிளே என்டர் வேலிட் மெயில் அட்ரஸ். இப்போ அதுவே நான் டெஸ்ட் அட் gmail.com அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம என்ன தப்பு பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளஸ் போடாம வச்சிருந்தோம், அதனால அந்த தப்பு வந்தது. இப்போ பாருங்க, கொடுத்துட்டு சேஞ்ச் பண்றேன். நான் சப்மிட்லாம் கிளிக் பண்ணல, கீபோர்ட்ல அந்த ஃபோக்கஸ் அங்க இருந்து அங்க மூவ் ஆகுது, அவ்வளவுதான். ஸோ இப்போ அதுவே டெஸ்ட் அட் gmail.comனு கொடுக்குறேன். இப்போ போயிடும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னை வச்சு நம்ம செக் பண்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல காமுக்கு பதிலாக கொடுத்துட்டு செக் பண்றேன். என்டர் வேலிட் அட்ரஸ் காமிச்சிருச்சா? ஸோ இதுதான் அந்த லாஸ்டா நம்ம போட்டிருக்கோம் பாருங்க, இந்த 2,3 டொமைனுக்கு எடுத்து அந்த டாட் எக்ஸ்டென்ஷனுக்கு எடுத்து 2 அல்லது 3 வார்த்தை தான் இருக்கணும், 3 லெட்டர் தான் இருக்கணும். மோர் தென் 3 இருந்துச்சுன்னா அதால அது சப்போர்ட் பண்ணாது. இதுதான் ஒரு இமெயில செக் பண்றதுக்கான ப்ராசஸ். இப்போ அடுத்து வந்து பாஸ்வேர்டை செக் பண்ணுவோம். ஸோ அப்போ நான் இங்க வந்து பாஸ்வேர்டுக்கு ஒரு ஈவென்ட் லிசனர் எழுதணும். ஓகே, ஸோ பாஸ்வேர்டுக்கு dot add event listener of input comma என்னதுன்னா password underscore validate. ஓகே, password underscore validate அப்படிங்கிறது ஃபங்க்ஷன் நேம் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன கிரியேட் பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் நேம் வந்து password underscore validate. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன், ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுல நான் பாஸ்வேர்டு எலமெண்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நான் கெட் பண்றேன். ஸோ வேல்யூவை கெட் பண்ணி இப்போ அதை செக் பண்றேன். இஃப் பாஸ்வேர்டோடைய லென்த் வந்து less than 6 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டோடைய லென்த் வந்து less than 6 இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா பாஸ்வேர்டு எரர்ல வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட்ல வந்து இது ஒரு வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு யூனிக் ஒரு கேரக்டர் அந்த இடத்துல எனக்கு வர்றதுக்காக நான் கொடுத்துக்கிறேன், ஒரு கிராஸ் சிம்பிளோட டிஸ்பிளே ஆகணுங்கிறதுக்காக அப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குவோம். ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு
இப்போ இது வந்து பாஸ்வேர்டோட லென்த்தை செக் பண்றது. 6க்கும் கம்மியா இருந்துச்சுன்னா வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறது. அதே இது அடுத்து வந்து நான் என்ன செக் பண்றேன் அப்படின்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா மீடியம் பாஸ்வேர்டா அந்த செக் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே ஸோ அப்போ மீடியம் லெட்டரா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்றதுக்கு இங்கே ஒரு பேட்டர்ன் நம்ம கிரியேட் பண்றோம். மீடியம் அண்டர்ஸ்கோர் பேட்டர்ன், மீடியம் பாஸ்வேர்டுக்கான பேட்டர்ன் என்ன சரியா. ஸோ இதுல அதே மாதிரி ஸ்லாஷ் போட்டு கேப் ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங், அடுத்து ஒரு பிராக்கெட் பெராந்தசிஸ் போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு ஈக்குவல் டு டாட் வச்சு ஸ்டார், இதுல ஏ ஸ்மால் லெட்டர் ஏல இருந்து இசட் வரைக்கும், கேபிட்டல் லெட்டர் ஏல இருந்து கேபிட்டல் இசட் வரைக்கும், அதுக்கப்புறமா ஒரு பெராந்தசிஸ் கொஸ்டின் மார்க் போட்டு ஈக்குவல் டு டாட் வச்சு ஸ்டார், இது வந்து டிஜிட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு டிஜிட் இருக்கணும், அதாவது அட்லீஸ்ட் ஒரு கேரக்டர் ஒரு டிஜிட் இருக்கணும். அதுக்கப்புறம் டாட் வச்சு 6 என்னதுன்னா 6 டிஜிட்ஸ் லெட்டர்ஸ் ஆகுது இருக்கணும். 6 டிஜிட்ஸ்ல 6 லெட்டர்ஸ் 6 கேரக்டர்ஸ் பாஸ்வேர்ட்ல இருக்கணும் போட்டு எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் இது மென்ஷன் பண்றது. ஸோ அப்போ இது வந்து மீடியம் பேட்டர்ன். மீடியம் பேட்டர்னா அட்லீஸ்ட் ஒரு லெட்டராவது இருக்கணும், ஒரு கேரக்டராவது இருக்கணும், ஒரு டிஜிட்டாவது இருக்கணும். அடுத்து அதுவே இன்னொரு ஸ்ட்ராங் பேட்டர்ன் நம்ம செக் பண்றோம். ஸ்ட்ராங் பேட்டர்ன் ஒன்று கிரியேட் பண்றோம். ஸ்ட்ராங் பேட்டர்ன்ல நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்லாஷ் போட்டு இது ஸ்டார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கு. ஸ்ட்ராங் பேட்டர்ன்ல இங்க இருக்கிற அதே தான் வரும், எக்ஸ்ட்ராவா என்ன வரும்னு மட்டும் சொல்றேன் நான். ஸோ அதே தான் வரும். இதுல வந்து இன்னொரு பெராந்தசிஸ் போட்டு கொஸ்டின் மார்க் ஈக்குவல் டு டாட் ஸ்டார் ஸ்கொயர் பிராக்கெட்டு, இதுல ஸ்பெஷல் கேரக்டர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் வரும், அட்டு டாலரு டாலர் அண்ட் தென் எக்ஸ்கிளமேட்டரி பர்சன்டேஜ் ஸ்டாரு கொஸ்டின் மார்க்கு ஆம்பர்சண்டு சரியா போட்டுட்டு டாட் வச்சு இப்போ இதுல 6 கொடுத்தோம் மீடியம்ல, இதுல 8 கொடுக்குறோம். 8 லெட்டர்ஸ் ஆகுது பாஸ்வேர்ட்ல இருக்கணும். அதுக்கடுத்து டாலரு ஸ்லாஷ். ஓகேவா, இதுதான் மீடியம் அண்ட் ஸ்ட்ராங் பேட்டர்னுக்கு. இப்போ இந்த இதை வச்சு நம்ம எது ஸ்ட்ராங்கா இருக்கு, பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு சொல்ல போறோம். ஸோ இஃப் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்கோர் பேட்டர்ன் டாட் டெஸ்ட் ஆஃப் password சரியா. டெஸ்ட் இதுல அந்த பாஸ்வேர்டை நம்ம கெட் பண்ணதை இங்க நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இதை செக் பண்ணிட்டு இது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா இதோடைய அந்த பாஸ்வேர்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரென்த்ல, சரி இது பாஸ்வேர்ட் அண்டர் ஸ்கோர் எரர்னு நம்ம வைக்கல, பாஸ்வேர்ட் அண்டர் ஸ்கோர் ஸ்ட்ரென்த் தான் வச்சிருக்கோம். ஸோ அதோட டெக்ஸ்ட் கண்டென்ட்ல நாம என்ன டிஸ்பிளே பண்றோம் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஸ்ட்ரிங் இல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் அப்படின்னு செட் பண்றோம். இதுல ஒரு யூனிக் கோட் கொடுத்துக்கலாம், U22705. ஓகே, ஓகே. ஸோ அண்ட் தென் ரிட்டர்ன் ட்ரூ கொடுத்துட்டு இப்போ அகைன் else ifல மீடியம் அண்டர்ஸ்கோர் பேட்டர்ன் டாட் டெஸ்ட் இதோட மெத்தட்ல அகைன் பாஸ்வேர்டை பாஸ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது இது இதா இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம ரிட்டர்ன் பண்றோம். பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் வந்து மீடியம் பாஸ்வேர்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். மீடியம் பாஸ்வேர்ட் 26A0. அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட், இந்த எல்ஸ் பார்ட்ல இதுல வந்து அப்ப எதுவுமே என்னன்னா இது வந்து வீக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிடணும். வீக் பாஸ்வேர்டுக்கு என்ன கோட் அப்படின்னா இது யூனிக் கோட். அந்த நான் உங்களுக்கு அவுட்புட் ரன் பண்ணும் போது காமிக்கிறேன்.
274C. ஸோ இதில் வீக் பாஸ்வேர்டுனா இதில் ரிட்டர்ன் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, வீக் பாஸ்வேர்டாக இருந்தால் அவங்கள அலோவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் என்னுடைய பர்பஸ். இப்போ பார்க்கலாமா? இப்போ இங்கே வந்து 1 2 3 4 கிரியேட் பண்ணிட்டு இன்புட்டில் தான் கொடுத்துருக்கேன். பாஸ்வேர்டு வேலிடேட்டு தான் கொடுத்துருக்கோம். ஸோ பாஸ்வேர்டு ஐடி என்ன வச்சுருக்கோம்? பாஸ்வேர்டு தான் வச்சுருக்கோம். ஸோ பாஸ்வேர்டு டாட் வேல்யூ டாட் லென்த் லெஸ் தேன் 6னாலே பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் கண்டென்ட் வீக் பாஸ்வேர்டுன்னு வரணும். பாஸ்வேர்டு ஸ்ட்ரென்த்து பாஸ்வேர்ட் ஸ்ட்ரென்த் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் ஈக்குவல் டு வீக் பாஸ்வேர்டு வந்திருக்கணும். ஏன் வரல? ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ இதை செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் உள்ள டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும் போதே எவ்வளோ வீக் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். எப்போ அது வந்து நமக்கு இது பண்ணும் அப்படின்னா, இப்போ 1 minute. ஓகேவா? ஸோ இப்போ இதில் இப்போ நீங்கள் டைப் பண்ண வீக் பாஸ்வேர்டு காமிக்கும். நீங்கள் கரெக்டாக இப்படி டைப் பண்ணீங்கன்னா இப்போ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு மாறிடுச்சா? ஸோ இதுதான் நமக்கு பாஸ்வேர்டுக்கான வேலிடேஷன். ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இங்கே வீக் அடிச்சிங்கன்னா வீக் பாஸ்வேர்டும் காமிக்கும். ஸோ கரெக்டாக அது எல்லாமே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸ்ட்ராங் பாஸ்வேர்டும் காமிக்கும். அதாவது கேரக்டர்ஸு, ஸ்பெஷல் சிம்பிள், இது எல்லாத்தையும் செக் பண்ணுறதுக்கு தான் இந்த பாஸ்வேர்டு வேலிடேஷன். இந்த பாஸ்வேர்டு பேட்டர்ன் எல்லாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் இன்னும் ஒரு வேலிடேஷன் நம்ம பண்ணணும், விச் இஸ் ஃபார் கண்ட்ரி. ஸோ கண்ட்ரி டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப், இதுலேயும் சேஞ்ச் நம்ம ஈவெண்ட் போட்டுக்கலாம். சேஞ்சு அக்கர் ஆகும்போது கண்ட்ரி அண்டர்ஸ்கோர் வேலிடேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே பாருங்களேன், இப்போ ஏதாவது எரர் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த கன்சோல் விண்டோவில் காமிக்கும். இந்த கன்சோல் விண்டோ எப்படி இருக்கும்னா, மவுஸை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா அதில் இன்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல ஏதாவது எரர் அக்கறாதுன்னா இங்கே தான் காமிக்கும். இப்போ நாட் டிஃபைன்னா நான் இன்னும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இப்போ ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் கண்ட்ரோல் கண்ட்ரி அண்டர்ஸ்கோர் வேலிடேட்டு அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ அந்த எரர் போயிருக்கும் உங்களுக்கு. சரியா? இப்போ இஃப்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கண்ட்ரி டாட் வேல்யூ வந்து எம்டியா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் டிஸ்பிளேஸ் அ எரர் மெசேஜ். ஸோ கண்ட்ரி எரர்ல டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்ல சூஸ் யுவர் கண்ட்ரி அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடலாம். பண்ணிட்டு ரிட்டர்ன்ல ஃபால்ஸ். ஓகேவா? ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்போ இதில் கண்ட்ரி சப்போஸ் எதுவும் எம்டிஐ இல்லை அப்படின்னா அதுக்கு நான் இங்கே அந்த எரர் மெசேஜை கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணிட்டு ரிட்டர்ன்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ண போகுது. சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போ இதில் எக்ஸாம்பிளுக்கு இங்கே வேல்யூ சூஸ் பண்ணாமல் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வேல்யூ சூஸ் பண்ணாமல் நான் வந்து போயிட்டேன் அப்படின்னா சூஸ் யுவர் கண்ட்ரி அப்படின்னு கொடுத்துரும். அதுவே நான் வேல்யூ சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வேல்யூவை எடுத்துக்கும். ஓகேவா? இதுதான் வந்து வேலிடேஷன்ஸ். ஸோ இப்போ இங்கே மெயினான மேஜர்லாம் பண்ணிட்டோம். இப்போ பட்டனை சப்மிட் பண்ணும்போது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எழுத போகிறோம். சரியா? ஸோ அப்போ இங்கே ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ண போகிறோம். எந்த இதுக்கு? ஃபார்முக்கு. ஆட் ஈவெண்ட் லிசனர் ஆஃப் ஃபார்முக்கு ஈவெண்ட் லிசனர் ஆட் பண்ணி அதில் என்ன ஈவெண்ட்டு? சப்மிட் அப்படிங்கிற ஈவெண்ட். சப்மிட் ஆகும்போது எனக்கு என்ன ஆக போகுது? ஈவெண்ட்டை ஈங்கிற ஆப்ஜெக்ட்ல வச்சிருப்பேன். இங்கே ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன் படி. சரியா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ எல்லா ஃபங்க்ஷனும், அதாவது
இந்த எல்லா எலமெண்ட்ஸும் கரெக்டா வேலிடேட் ஆயிடுச்சாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக அந்த ஃபங்க்ஷனை இங்க கால் பண்ண போறேன் நான். சரியா? சோ சப்மிட் ஈவென்ட் அக்கர் ஆகும்போது, அதாவது நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்ப சப்மிட்டும் கொடுத்தேன்னா இங்க கீழே ஒரு சின்ன பாக்ஸ்ல ஃபார்ம் வந்து சப்மிட் ஆயிருச்சா இல்ல ஃபார்ம் வந்து எரர் வேல்யூ இருக்கா அப்படிங்கறத டிஸ்பிளே பண்ண போறேன். சோ அதுக்கு எனக்கு அந்த ஒரு சின்னதா ஒரு ஸ்பேஸ் வேணும் பாத்தீங்களா, அதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த பட்டன் அந்த ஃபார்முக்கு கீழே ஒரு div கிரியேட் பண்ணிக்க போறேன். அந்த divக்கு நான் ஒரு ஐடி வச்சுக்க போறேன். அந்த ஐடி என்னதுன்னா card_error வச்சுக்க போறேன். சரியா? சோ அதே மாதிரி இதுக்கும் கிளாஸ் வந்து அந்த எரர் கிளாஸை யூஸ் பண்ணிக்க போறேன். ஓகேவா? சோ அப்ப இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சோ இப்ப இதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இங்க ஸ்கிரிப்ட்ல எழுத போறேன். அந்த ஈவென்ட் அக்கர் ஆயிருச்சு. ஓகே. சோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, e.prevent default அப்படிங்கிற இந்த மெத்தடை கால் பண்ணிக்க போறேன். இது வந்து டிஃபால்ட்டை ஸ்டாப் பண்ணிக்க, டிஃபால்ட்டா நடக்கக்கூடியதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் ஓகே, அந்த மேல நம்ம டாம் எலமெண்ட்டை கெட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டை கெட் பண்ணணும். மறந்து கான்ஸ்ட்ல card box equal to document dot get element by id. என்ன ஐடினா அங்க card_error னு வச்சிருந்தோம். சோ அதை கெட் பண்ணிட்டோம், அந்த எலமெண்ட்டை இங்க கெட் பண்ணிட்டோம். ஓகே, அந்த எலமெண்ட்டை கெட் பண்ணியாச்சு. கெட் பண்ணிட்டு நான் இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். log_event அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு form submitted successfully அப்படின்னு ஒரு மெசேஜை அனுப்ப போறேன் with Unicode character U2705 for tick mark இது பண்ணிட்டு, அதே மாதிரி ஒரு அலர்ட் நான் போட போறேன். அந்த அலர்ட் எதுக்குன்னா, ஃபார்ம் சப்மிட் ஆயிருச்சான்னு தெரியுதுக்காக சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி போட போறேன். ஓகேவா? ஸோ முடிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சப்மிட் ஆனோடனே எல்லாத்தையும் ரீசெட் பண்ணிடுவோம். ஃபார்மை மொத்தத்துக்கு ரீசெட் பண்ணிடுவோம். ஓகே, சாரி ஆனா இது வந்து நமக்கு ஃபார்ம் சப்மிஷன் அக்செப்டட்னு வேணா போடுவோம். ஃபார்ம் சப்மிஷன் அக்செப்டட் அப்படின்னு போட்டுட்டு இப்ப அந்த கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வரணும்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதை டிசைன் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் இங்க என்ன நேம் வச்சிருக்கேன், மார்ஜின் டாப் வந்து ஒரு 20 பிக்சல். ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்டை செட் பண்ணிக்குவோம்.
ஓகேவா? ஸோ அப்போ அந்த பேக்ரவுண்டு, அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு பேடிங் ஒரு 15 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு பார்டர் வந்து ஒரு 1 பிக்சல் சாலிட் அண்ட் தென் பிளாக் வச்சுக்கலாம். ஓகே, பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸ் ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மினிமம் ஹைட் வேணா செட் பண்ணிக்கலாம். மினிமம் ஹைட் வந்து ஒரு 120 பிக்சல் செட் பண்ணிக்கலாம். 120 பிக்சல். ஸோ அப்போ இதெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம். இது ஒரு சும்மா செட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபார்ம் சப்மிட் ஆனோடனே அங்க இந்த எரர் மெசேஜஸ், நம்ம ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது, ஃபார்ம் சப்மிஷன் வந்து சக்சஸா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் இங்க டிஸ்பிளே பண்ண போறோம். அதுக்கு தான் அது எழுதியிருக்கோம். ஸோ இப்போ இதுலயுமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கான்ஸ்ட் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போறேன். valid underscore name equal to name underscore validate அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ட்ரூன்னு வந்துடுவீங்க. அதே மாதிரி மெயிலுக்கு const valid underscore email which is equal to email underscore validate. Okay, and then இங்க ஏதோ விட்டுருக்கோம், constங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி valid underscore password அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து password underscore validate. Okay, and then again constant password முடிஞ்சிருச்சு. country valid underscore country is equal to country underscore validate. ஓகே, இப்போ இது எல்லாமே ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா, இது எல்லாமே ட்ரூனா எப்போ வரும், வேல்யூ ஏதோ கொடுத்துருந்தா தான் ட்ரூ வரும். ஸோ அப்போ இது எல்லாமே which means if valid underscore name and valid underscore email and valid underscore password and valid underscore country இது எல்லாமே சேமா வந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் இது எல்லாமே ட்ரூன்னு வந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த லாக், அதாவது இந்த எரர்லாம் டிஸ்பிளே மொத்த கார்டு, இந்த கார்டு எரர் எனக்குள்ள ஃபார்ம் சப்மிட் ஆன இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த எலமெண்ட்ல கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண போறோம். ஸோ அதனால அதை நம்ம என்னன்னு வச்சிருக்கோம் அப்படின்னா கார்டு பாக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல அந்த கார்டு பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறோம். கார்டு பாக்ஸ் இந்த கார்டு பாக்ஸ் இல்லை, நான் இங்கெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோமே, லாக் அண்டர் ஸ்கோர் ஈவெண்ட். இந்த லாக் அண்டர் ஸ்கோர் ஈவெண்ட்டுக்கு பேராமீட்டர்ல ஃபார்ம் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு போட்டு ஒரு யூனிகோடு கேரக்டர், யூனிகோடு U2705 டிக் மார்க் சிம்பிள் வருது பார்த்தீங்களா, அதுக்கான யூனிகோட் கேரக்டர் தான் இது. அதே மாதிரி ஒரு அலர்ட் மெசேஜ், அலர்ட் ஆஃப் submitted successfully. ஓகேவா, கொடுத்துட்டு அந்த ஃபார்ம்ல கொடுத்த வேல்யூவை ரீசெட் பண்ணிடுறோம். ரீசெட், சரியா? அப்படி இல்லை எல்ஸ் பார்ட் என்னது அப்படின்னா, அதே லாக் அண்டர் ஸ்கோர் ஈவெண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்குள்ள, ஏன்னா ஃபார்ம்ல எரர் இருந்தால் தான் சப்மிட் ஆகாது, அதனால ஃபார்ம் ஹேஸ் எரர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதுக்கு ஒரு யூனிக், அந்த கிராஸ் சிம்பிளுக்கு ஒரு யூனிகோட் கேரக்டர் 2704C. ஓகேவா? இப்படித்தான் நமக்கு ப்ராசஸ் ஆகும். இப்போ அந்த உள்ள இருக்கிற ஓகே. ஸோ இப்போ இதில் எதுவுமே கொடுக்காம கொடுத்தோம்னாலும் எரர் வரும். ஆக்சுவலாக இங்கே ஏதோ தப்பு இருக்கு, இப்போ பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, லாக் அண்டர் ஸ்கோர் ஈவெண்ட் இஸ் நாட் டிஃபைன். மீன்ஸ் லாக் அண்டர் ஸ்கோர் ஈவெண்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணோம், அந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை அப்படின்னு சொல்லி எரர் காமிக்குது. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் எழுதிடலாமா? எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபங்க்ஷன் லாக்
underscore event. இந்த ஃபங்க்ஷன்ல ஏதோ ஒரு மெசேஜ் பாராமீட்டர் இங்க வரும். ஸோ அதனால நான் இங்க மெசேஜ்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள் கான்ஸ்ட் p equal to document ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண போறேன். பேராகிராஃப் எலமெண்ட் கிரியேட் பண்ண போறேன். document டாட் create element என்ன எலமெண்ட் பேராகிராஃப் எலமெண்ட். ஓகே, கிரியேட் பண்றேன். இதுல p டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட் அந்த p பேராகிராஃப் டேக்குள்ள நான் என்ன பாராமீட்டர்ல மெசேஜ் வருதோ அந்த மெசேஜ் வந்து அந்த பேராகிராஃப்ல இதாயிரணும். பண்ணிட்டு அது வந்து எதுல போய் இதாயிரணும் ஸ்டோர் ஆயிரணும் அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ள கார்டு பாக்ஸுக்குள்ள அந்த எலமெண்ட்டை சேர்க்கிறோம். ஸோ அப்பண்ட் சைல்டு ஆஃப் the paragraph. ஓகே. ஸோ இப்போ எரர் உங்களுக்கு வராது. இதை கிளிக் பண்ணா பாத்தீங்களா ஃபார்ம் சப்மிஷன் அக்செப்டட் அது சரி, ஃபார்ம் சப்மிஷன் அக்செப்டட்னு வரக்கூடாது. எரர் மெசேஜை நம்ம தப்பா கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் ஃபார்ம் சப்மிஷன் அட்டெம்ப்டட். ஃபார்ம் சப்மிட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் சரியா, ஆனா வேல்யூஸ் எதுவுமே இதாகல. ஏதோ எரர் இருக்கு. வெயிட், இட்ஸ் நாட் டிஃபைன். எங்கேயோ நம்ம தப்பு விட்டுருக்கோம். கண்ட்ரி அண்டர்ஸ்கோர் வேலிடேட்ல பாத்தீங்களா இந்த மாதிரி தப்பு விட்டதுனால தான் வரல. ஃபால்ஸ் அப்படின்னு வந்திருக்கா. இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ பாத்தீங்களா ஃபார்ம் சப்மிஷன் அட்டம் பண்றோம், ஆனா எரர் இருக்கு ஃபார்ம்ல. ஏன்னா நம்ம எந்த வேல்யூ கொடுக்காம. இப்போ அதுவே நான் எல்லா வேல்யூஸும் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் இங்க வந்து ஒரு டம்மி பாஸ்வேர்டையும் செக் பண்ணி பார்க்குறேன். கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்களேன். சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ வந்துருச்சா ஃபார்ம் சப்மிஷன் அட்டெம்ப்டட் அண்ட் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல். இப்படித்தான் ஒரு ஃபார்மை வந்து ஈஸியா நம்மளால வேலிடேட் பண்ணலாம். நான் இதுல வந்து நம்ம இதுல இமெயிலுக்கான பேட்டர்னும் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங் வீக் பாஸ்வேர்டுக்கான பேட்டர்னையுமே நம்ம இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல ஃபார்ம் ஈவெண்ட்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சாம்பிள் தான் இது. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். தேங்க்யூ.